Hi friends, welcome to Mann vaasam channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி பன்னீர் ரெசிபி தாங்க. அதுவும் அதை வச்சு ஒரு சட்பட்டான ஒரு ரெசிபி செய்ய போறோம். சூப்பரா ஒரு காரசாரமான ஒரு ரெசிபி. அதுக்கு நான் ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்துக்கறேங்க. இப்போ பூண்டு கொஞ்சம் அதிகமா சேர்க்கணும். பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, டொமேட்டோ கெச்சப், அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொடை மிளகாய், சோயா சாஸ், வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நம்ம செய்ய போறோம். இப்போ பன்னீர் பார்த்தீங்கன்னா கட்டம் கட்டமாக நறுக்கி வச்சுருக்காங்க. சின்ன சின்ன துண்டாக நறுக்கிக்குங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கின்னு அது கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு இந்த மாவு அதில் கோட்டிங் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சு விட்டுருங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாங்க. கரைச்ச மாவு அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடு ஏறினது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பன்னீரை நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு தேவையான எண்ணெய் மட்டும் விட்டுக்கலாங்க. இப்போ பன்னீரை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக பொன்னிறமாக ஆனதும் நம்ம எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு வந்தது நம்ம எடுத்துடலாம். நம்ம ஹோட்டல்லாம் வாங்கி சாப்பிட்ணுன்னா விலை அதிகமாக இருக்குங்க. வீட்டிலே செய்யும்போது ஹெல்த்தியாகவும் கூட இருக்கும். நம்மளுக்கு காசும் மிச்சமாகும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டுங்க. திரும்பவும் அதே வானலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் விட்டுக்குங்க. வெண்ணெய் இல்லாத பட்சத்தில் நம்ம பொரிச்சு எடுத்த அந்த எண்ணெய் மீதி இருக்கும் இல்லைங்களா, அதிலே கூட நீங்கள் செய்யலாம். ஆனால் வெண்ணெயில் செஞ்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பொடியாக நறுக்குன பூண்டு சேர்த்துக்கலாங்க. அது கூடவே பொடியாக நறுக்குன இஞ்சியும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ வெங்காயத்தை கட்டம் கட்டமாக நறுக்கி வச்சுருக்கோங்க. ஒரு வெங்காயத்தை 4ஆக கட் பண்ணிவிட்டு குறுக்கில் வெட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப்பில் கிடைக்கும். கூடவே கொடை மிளகாவும் சேர்த்துக்கலாங்க. அதையும் கட்டம் கட்டமாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. ரொம்ப வதங்க தேவையில்லைங்க. லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேருங்க. கூடவே சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அது கூடவே டொமேட்டோ கெச்சப்புங்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்குங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. தேவையான உப்பு, இது கூடவே வினிகர் 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்குங்க. அதெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் லைட்டாக கலக்கி விடுங்க. நல்லா அந்த கெச்சப்லாம் நல்லா லைட்டாக வதங்கணுங்க. சோயா சாஸெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. அது கூடவே நம்ம கலக்கி வச்சுருக்கிற சோள மாவை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. சேர்த்துட்டு லைட்டாக கலக்கி விடுங்க. இன்னுமே அடுப்பை வந்து நான் லோ ஃப்ளேமில் வச்சு தான் கலக்கிறேன் நான். உங்களுக்கு திக்னஸ் இதுவே போதுன்னா விடுங்க, இல்லைனா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக விடுங்க. அவ்வளோதாங்க. நம்ம பொரிச்சு வச்சுருக்க பன்னீர் சேர்த்துக்கலாங்க. பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கலக்கி விட்டால் போதுங்க. அந்த ஜூஸ் கூட நல்லா கலந்து விடுங்க. சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. சப்பாத்தி, நான் கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா எம்மியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.